மூட்டு வலி வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கணுன்னா, ஓடத் தெரியாமல், நடக்க தெரியல. அதனால தான் மூட்டு வலி வருது. மூட்டு தேய்மானம் ஏன் வருது? ஏன்னா நடக்கிறதுக்கே தெரில. இடுப்பு தேய்மானம், அந்த எலும்பு இணைப்புகளில் ஏன் அந்த வலியெல்லாம் வருது? மூட்டு வலி ஏன் வருது அப்படின்னா, நடக்கிறதுக்கு தெரில, ஓடுறதுக்கு தெரில. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க ஓடுறதே கிடையாது. எத்தனை பேர் ஓடுறாங்க? பெண்கள் ஓடுவதே கிடையாது. ஒரு சின்ன வயசில் ஓடிருப்பாங்க. ஒரு 16, 17 வயசுக்கு அப்புறம் அவங்க ஓடவே மாட்டாங்க. ஓடின அனுபவமே அவங்களுக்கு இருக்காது. ஏதாவது ஒரு கொஞ்சம் வேகமாக நடந்திருப்பாங்க. வேகமாக நடக்கிற அனுபவம் கூட நிறைய பேருக்கு இருக்காது. ஓடத் தெரில, நடக்க தெரில. அதனால தான் மூட்டு வலியே வருது. எப்படி எங்கே இவங்க நடக்கிறாங்க? யாருமே, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எப்போ நடக்கிறாங்க? எங்கே தான் இவங்க ரொம்ப தூரம் வாக்கிங் போகிறவங்க தான் நடக்கிறாங்க. அப்போ வாக்கிங் போகிறதுனா என்னென்னா, நடப்பதற்கான பயிற்சி தான். எப்படி நடப்பது என்பதை கற்றுக்கொள்வதற்கான பயிற்சி தான் வாக்கிங். நீங்கள் தனியாக நடக்கிறீங்க, அதுக்காகவே தனியாக நடந்து போகிறீங்க. அதுக்கு வேறு எந்த நோக்கமும் கிடையாது. எப்படி நடக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதற்காகவே நீங்கள் நடக்கிறீர்கள். அதனால் வாழ்க்கையில் நிறைய பேர், ஆண்களும் சரி பெண்களும் சரி, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் ஓடுறதே கிடையாது. அப்போ கால்களோட இயக்கங்களில் நடப்பது, ஓடுவது, இதெல்லாம் அதோட இயக்கங்கள். அது எப்படி இயங்கணும், அதுக்குன்னு ஒரு இயக்கம் இருக்குது. கால்களுக்கு ஒரு திறமை இருக்குது. அதற்குன்னு ஒரு செயல்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த செயல்பாடை நம்ம பயன்படுத்துகிறதே கிடையாது. அந்த அனுபவங்களை அந்த கால்களுக்கு கொடுக்கறதே இல்லை. ஓடுற அனுபவத்துக்கு ஓட முடியும் அந்த கால்களால், ஆனால் ஓடுற அனுபவத்தை நீங்கள் கொடுக்கறதே இல்லை உங்கள் காலுக்கு. விளையாடும்போது அதோட அசைவுகள் வித்தியாசமாக இருக்கும். அதுவே எதிர்பார்க்காது. நம்ம நடக்கிறோம், ஓடுறோம், அது சரி. ஆனால் விளையாடும்போது உங்களுடைய கால் அசைவுகள் முற்றிலும் வேறுபாடானது. அதை நீங்கள் எப்போதுமே விளையாடாமல் அந்த அனுபவத்தை அந்த கால்களுக்கு கொடுக்கவே முடியாது. விளையாடும்போது அப்படி முன்னாடி போவீங்க, பின்னாடி போவீங்க, பக்கவாட்டில் போவீங்க, குனிஞ்சு எழுந்திருப்பீங்க. இப்படி வித்தியாசமான அனுபவங்கள் விளையாடும்போது அந்த கால்களுக்கு கிடைக்கும். நம்ம அதை கொடுக்கறதே கிடையாது. இதெல்லாம் தான் மூட்டு வலிக்கு காரணம். கடைசியில் என்ன ஆகுது? அந்த மூட்டு வலிக்கு அதுக்கு தெரியலை, ஒன்றுமே தெரியல. அந்த கால்களுக்கு நடக்கவும் தெரியல, ஓடவும் தெரியல. அப்புறம் விளையாடுவதன் போது ஏற்படுகிற அந்த அசைவுகள், அது மாதிரி டான்ஸ் ஆடும்போது ஒரு அசைவு ஏற்படுது இந்த கால்களுக்கு. உடல் ஒட்டுமொத்த அசைவுகளுக்கு கை கால் ஏன் வலிக்குது, இடுப்பு எலும்பு ஏன் வலிக்குது, மூட்டு தேய்மானம் ஏன் வருதுன்னா, நடக்க தெரில, ஓட தெரில, உட்கார்ந்து எழுந்திருக்க தெரில, விளையாட தெரில. விளையாடும்போது ஒரு உடலுக்கு ஒரு அசைவு. நடனம் என்பது ஒரு ஆடல் என்பது ஒரு அசைவு, உடலுக்கு கிடைக்கிற ஒரு அசைவு. எந்த வித அனுபவத்தையும் அந்த உடம்பு கொடுக்கறது கிடையாது. பணக்காரர் ஆகிட்டிங்களா, நீங்கள் நடக்கவே மாட்டீங்க. நிறைய பேர் பாருங்கள், வசதி வந்துடுச்சு, கார் வந்துடுச்சு, நடக்கிறதே கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து சமையல் வேலை தான் அவங்க ஆம்பளைங்களாக ஃப்ரீயாக இருக்காங்க. அதனால் அவங்களில் யாராவது ஒருத்தர் நடைப்பயிற்சி செய்கிறாங்க. ஆண்களில் சிலர் நடைப்பயிற்சி செய்கிறதுக்கு காரணம், ஆண்கள் காலையில் அவங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது. ஆனால் பெண்கள் பாருங்கள், வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் தேவையான உணவுகளை சமைக்கிறதுக்காக காலங்காத்தாலேருந்து 5 மணிலேருந்து அவங்க 8, 9 மணி வரைக்கும் அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த உடற்பயிற்சி செய்வதற்கான வாய்ப்பே கிடையாது. அதில் புடவை வேற விட்டுட்டு, புடவை கட்டிட்டு அவங்களால வேகமாக ஓடவும் முடியாது, வேகமாக நடக்கவும் முடியாது, விளையாடவும் முடியாது. இந்த மாதிரி அவங்க கால்களை கைகளை முடக்கி போடுற மாதிரியான ஒரு ஆடை இந்த புடவை. இப்படி இதெல்லாம் சேர்ந்து தான் மூட்டு வலி ஏன் வருது, கால் வலி ஏன் நடக்கும். அது காரணம்னா, மூட்டு வலி வர்றதுக்கு காரணம் நடக்க தெரில. நடக்கிறதுக்கு தெரியணும் அப்படின்னா, நடக்கணும் அப்படின்னாக்கா உடம்பு வேறு எடை கூட இருக்கக்கூடாது. உடம்பு குறைவாக தான் இருக்கணும். பருமன் குறைவாக இருக்கணும். உடம்பு ஒல்லியாக இருக்கணும். அப்போ தான் நடக்க முடியும். நடக்க தெரியணும் அப்படின்னா, நடப்பது எப்படி என்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உடல் பருமன் இருக்கக்கூடாது. இங்கே என்னென்னா, நடக்கிறதும் கிடையாது, ஓடுறதும் கிடையாது, விளையாடுறதும் கிடையாது, ஆடுறதும் கிடையாது. அப்புறம் உடல் பருமனை வேற ஏற்றிட்டாங்க. பல மடங்கு, டபுள் மடங்கு ஏற்றிட்டாங்க. 50 கிலோ 60 கிலோ இருக்க வேண்டிய உடம்புல 120 கிலோ 100 கிலோ 80 கிலோ தூக்கி வச்சாங்கன்னா, எப்படி அந்த கால்கள் எப்படி அதை தாங்கிட்டு எப்படி நடக்கும்? ஏற்கனவே அதுக்கு நடக்கிற அனுபவம் எதுவுமே கிடையாது. எந்த வேலையும் கொடுக்கறதில்ல அந்த கால்களுக்கு, கைகளுக்கு. நடப்பதையே கூச்சமாக நினைக்கிறாங்க. வண்டியில் போகிறது தான், உட்காந்துட்டு வண்டியில் போகிறது தான் பெருமையாக நினைக்கிறாங்க. அந்த அந்த கால்களுக்கு நடக்கின்ற ஒரு வேலை இருக்குது. அந்த வேலையை செய்கிறதே நீங்கள் கூச்சமாக நினைக்கிறீங்க. அதனால தான் அந்த மூட்டு தேய்மானம்லாம் வருது. அதனால் மூட்டு தேய்மானம் வருது அப்படின்னா, உங்களுக்கு நடக்க தெரில அப்படின்னு அர்த்தம். ஓஹோ, உங்களுக்கு எனக்கு கால்லாம் மூட்டு வலிங்க, என்னால் வர முடியாது அப்படின்னா, ஓஹோ உங்களுக்கு நடக்க தெரியல அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நடக்க தெரியணும் அப்படின்னா உடல் எடையை குறைக்கணும். உடல் எடையை குறைக்கணும். நீங்கள் நடந்துக்கிட்டே இருக்கணும். உடற்பயிற்சி செஞ்சு உடல் எடையை குறைச்சி அதன் பிறகு தான் அந்த நடக்கவே நீங்கள் கற்றுக்க முடியும். நடப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு தடையாக இருப்பது இந்த உடல் எடை.
உடல் எடை அதிகமாக இருந்தால் உங்களால் நடக்க கற்றுக்கொள்ள முடியாது. நடக்க தெரிந்து கொள்ள எப்படி நடப்பது என்று நீங்கள் தெரிந்து கொள்ளவே முடியாது. ஓடுவது எப்படி? ஒரு கால் நடக்கவே முடியல என்னால், எப்படி ஓடுறது? அப்போது உடல் பருமன் அதிகமாக இருக்குது, அவங்களால நடக்கவும் முடியாது, ஓடவும் முடியாது. அதனால் உடல் பருமனை நல்லா குறைச்சிட்டு அதன் பிறகு தான் நீங்கள் எப்படி நடப்பது என்பதை கற்றுக்கொள்ளவே ஆரம்பிக்கிறீங்க. அதனால் நடக்க தெரியாமல் இருப்பதும் ஓட தெரியாமல் இருப்பதும் தான் இந்த மூட்டு வலி வர்றதுக்கு காரணம். கால்களுக்கு நமக்கு ஒரு செயல்பாடு இருக்குது, அதுக்குன்னு ஒரு செயல்பாடு இருக்குது. அந்த அனுபவத்தை அது கொடுக்கணும். நடக்கணும், ஓடணும், விளையாடணும், ஆடணும், குதிக்கணும், இப்படி ஏகப்பட்ட செயல்பாடுகள் அந்த கால்களுக்கு இருக்குது. அது எந்த அனுபவத்தையுமே அதை கொடுக்காம கால்களை முட்டாளாக்குகிறீர்கள். கால்களுக்கு ஒன்றுமே தெரில. எப்படி நட பார்க்கலாம். காலுக்கு எப்படிங்க நடக்கிறது? நடக்கவே ஒரு நாள் என்ன பழக்கவே இல்லையே, நடப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்கவே இல்லையே, அப்போ தானே என்னால் நடக்க முடியும். நடப்பதற்கு ஒரு 4 பேர் மத்தியில் எப்படி நடக்கிறது, கூச்சம் இல்லாமல் எப்படி நடக்கிறது, தனியாக எப்படி நடக்கிறது, அதெல்லாம் கற்றுக்கணும். அதுக்கு தான் இந்த நடைப்பயிற்சின்னு ஏன் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, எப்படி நடக்க வேண்டும், தனியாக எப்படி நடக்கிறது, 4 பேரோட சேர்ந்து போகும்போது எப்படி நடந்து போகிறது, தனியாக நடப்போம், ஏற்றால ஒரு 4 பேர் கும்பலாக இருப்பாங்க, அந்த இடத்த நம்ம எப்படி கடந்து போகிறது. அது ஆண்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும், பெண்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். ஒரு 4 ஆம்பளை பசங்க அங்கே நிற்கிறாங்க, அப்போ பெண்கள் அப்படி அதில் ஒரு பெண் அப்படி நடந்து வர அந்த இடத்த கடந்து போகணும். எப்படி இயல்பாக கடந்து போகணும், பதட்டம் இல்லாமல் கடந்து போகணும். அப்போ எப்படி கடந்து போகணும், அதை எப்படி கற்றுக்கிறது? நீங்கள் நடந்து போனால் நீங்கள் அதுக்கான வாய்ப்புகளை தேடி போகணும், அதற்கான அனுபவங்களை தேடி போகணும். மக்கள் எங்கெல்லாம் அதான் மக்கள் வசிப்பிடங்களுக்குள் நடந்து போகணும், அல்லது தனியாக கூட நடந்து போகணும். வசிப்பிடங்கள் ஊருக்குள்ளே போய் ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வரணும், காலங்காத்தால் இல்லை சாயந்தரம். அதனால தான் பெண்கள் ஏன் அடுத்தவங்களோட உணவுகளை சமைக்கக்கூடாதுன்னா, அப்போ தான் அவங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்கும். மற்றவங்களுக்காக சமைச்சு இவங்க உடற்பயிற்சி செய்கிறது கிடையாது, நடைப்பயிற்சி செய்கிறது கிடையாது. அதனால் பெண்களுக்கு தான் அந்த மூட்டு வலியெல்லாம் அதிகமாக வர்றதுக்கு காரணம் இது ஒரு காரணம். அதனால் பெண்களுக்கு நடப்பதற்கான நேரம் இல்லை, இன்றைக்கி நேரம் அனுமதிக்கப்படவில்லை. அதனால் பெண்கள் மற்றவங்களுக்காக சமைக்காதீங்க, உங்களுக்கு தேவையான உணவுகளை மட்டுமே நீங்கள் சமைங்க. சமைச்சிட்டு நடக்கிறதுக்கு பயிற்சி எடுங்க, ஓடுறதுக்கு பயிற்சி எடுங்க. அதுமாதிரி மக்கள் வசிப்பிடங்களில் எப்படி நடக்கணும் அப்படின்னா, ஒரு 4 பேர் நிற்கிறாங்க, 5 பேர் நிற்கிறாங்க, ஏத்தால தெரிஞ்சவங்க வராங்க, நம்மளை கடந்து போகிறாங்க, அவங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு எப்படி அதை கடந்து போகிறது. 4 பேர் நிற்பாங்க, ஒரு ஆம்பளைங்களோட ஒரு ஆண் கூட நடைபயிற்சி செய்கிறான், அப்போ ஏத்தால 4 பொம்பளைங்க இருப்பாங்க, அந்த இடத்த எப்படி கடந்து போகிறது, பதட்டம் இல்லாமல் இயல்பாக எப்படி நடந்து போகிறது எப்படி, ஓட்ட பயிற்சி எடுக்கணும். ஓடுவது எப்படி, நம்ம ஓடுறதே கிடையாது, கால்களுக்கு அப்படி ஒரு திறன் இருக்குது. குதிக்கணும், டெய்லி குதிக்கணும், விளையாடும்போது நீங்கள் கிடைக்கிற அனுபவத்தை வேறு எந்த வகையிலையும் பெற முடியாது. நடப்பது, ஓடுவது, குதிப்பது இதெல்லாம் நம்ம செஞ்சிடலாம். ஆனால் விளையாடும்போது ஒரு போட்டி, அது இன்னும் ஒருத்தரோட வேகமாக உடல் அசையும், அந்த அசைவில் நீங்கள் தனியாக பயிற்சி எடுத்து பெற முடியாது. இதெல்லாம் அந்த கால்களுக்கு கிடைக்கணும். அப்போ தான் அந்த கால்கள் அதற்கு ஒரு அப்பாற்பட்ட பயிற்சி கிடைக்கும், ஒரு மேலான ஒரு பயிற்சி கிடைக்கும். அப்புறம் டான்ஸ் ஆடணும், குதிக்கணும், அப்போ தான் அந்த கால்களுக்கு கூச்சம் போகும். இன்றைக்கி கால்களுக்கு விளையாட தெரில, அது ஒரு முட்டாளாயிடுச்சு. கால்களுக்கு ஒன்றுமே தெரில. உன்னுடைய வேலை நடக்கிறது தானப்பா அப்படின்னா உனக்கு நடக்கக்கூடவா தெரியாது, ஓடக்கூடவா தெரியாது. எங்கெங்கே ஓடுறது எப்படின்னு எனக்கு சின்ன வயசில் ஓடினதுங்க, அதுக்கப்புறம் நான் ஓடினதே கிடையாது அப்படின்னு தான் இந்த கால்கள் கேட்டால் பதில் சொல்லும். கால்கள்கிட்ட கேட்டால் சின்ன வயசில் ஓடினதுங்க, எப்போது 10 வயசில் ஓடிருப்பேன், அதுக்கப்புறம் நான் எங்கே ஓடினேன் அப்படி தான் அந்த கால்கள் பதில் சொல்லும். கால்கள் முட்டாளாயிடுச்சு. முட்டாள்தனங்கிறது என்னென்னா, கால்களுக்கான அறிவு இல்லாததான், கால்களுக்கான அறிவு, கைகளுக்கான அறிவு, உடம்புக்கான அறிவு இது இல்லாமல் போகிறது தான் முட்டாள்தனம். அதனால தான் நோய் வருது. முட்டாள்தனம் தான் இந்த மூட்டு வலியெல்லாம் வர்றதுக்கு காரணம். அதனால் ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற நோக்கம் ஒவ்வொருத்தரும் இருக்கணும். அப்படி நோக்கம் இருப்பவர்கள் ஒன்றிணைந்து அதற்கான சூழலை உருவாக்க வேண்டும். இங்கே அரசாங்கம் சரி கிடையாது. அரசாங்கத்துக்கு என்ன செய்யணுன்னே தெரில, மக்களுக்கு எது தேவைன்னே தெரில. இலவசம்தான் மக்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அதை தாண்டி எவ்வளவோ தேவைகள் இருக்குது. அந்த தேவைகளுக்குள்ளே இவங்க நுழையவே இல்லை. இவங்க வெளியில் இருந்துக்கிட்டு இவங்களுக்கு என்னென்னு தேவைன்னு தெரியல, மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. மக்களுக்கு விளையாட்டு மைதானங்களை ஏற்படுத்தி கொடுங்க, நிறைய மக்கள் வசிப்பிட பகுதிகளை சுற்றுலாத்தலமாக மாற்றுங்க, மக்களை வீட்டை விட்டு வெளியே கொண்டு வாங்க, பெண்களை விடுதலை கொடுங்க, பெண்களுக்கு விடுதலை கொடுங்க, அவங்கவுங்க வேலையை மட்டும் அவங்கவுங்க செய்யுங்க, அம்மா கையில் சமைச்சு போட்டால் தான் நல்லது. இதெல்லாம் ஏமாத்துகிற வேலை, பெண்களை மூளை செலவு செய்கிறது.
என் பொண்டாட்டி கையால் சமைச்சு போட்டால் தான் நல்லது, அவள் கையால் தண்ணி கோரி கொடுத்தா தான் நான் குடிப்பேன். சமையல் அறைக்குள்ளே பெண்கள் ஆண்களை விடுறது கிடையாது, தின்னத்தட்டை கழுவ விடுறது கிடையாது. இந்த மாதிரி இதுக்கெலாம் தடை போடுங்க, சட்டம் இயற்றி தடை போடணும். அப்போ தான் பெண்கள் விடுதலை அடைய முடியும், அவங்க உடம்புல நோய் இல்லாமல் இருக்க முடியும், மகிழ்ச்சியாக அப்போ தான் மக்கள் வாழ முடியும். வெறும் பணம் சம்பாதிக்கிறக்கா அரசாங்கம் அதில் மட்டுமே கவனமாக இருக்காங்க. அரசாங்கமும் ஒரு வியாபாரி போல் நடந்துகிட்டு இருக்காங்க. ஒரு மக்களை எப்படி மகிழ்ச்சியாக வைப்பது, அதற்கு பேர் தான் ஆட்சி செய்வது என்பது. அதனால் ஏன் மூட்டு வலி வருது, ஏன் கை கால் வலி வருது, ஏன் இடுப்பு வலி வருதுன்னா, நடக்க தெரில, ஓட தெரில, உட்கார தெரில, எழுந்திருக்க தெரில, குனிய தெரில, நிமிர தெரில, குதிக்க தெரில, தாவ தெரில. தாவணும் அப்படி லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், சும்மா எளிமையாக தாவினா போதும். அதுக்காக அது மாதிரி எப்படி ரொம்ப சூறப்புலி மாதிரி ரொம்ப திறமையெல்லாம் நீங்கள் காட்ட தேவையில்ல. சும்மா எளிமையாக இங்கேருந்து அந்த இடத்துக்கு தாவணும். அப்படி கொஞ்சம் தூரம் உங்களால் எளிமையாக, பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம். சாகசங்கள் செய்யவே செய்யாதீங்க. உங்கள் உடம்பு பாதுகாப்பு தான் முக்கியம், சாகசங்கள் என்றைக்குமே செய்யாதீங்க. நீங்கள் செய்கிறது பாதுகாப்பானதாக இருக்கணும். மற்றவங்க பார்த்து அதை செஞ்சாலும் அது பாதுகாப்பானதாக இருக்கணும். மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக இருங்க. மற்றவங்க உங்களை பார்த்து பாதுகாப்பை தான் கற்றுக்கணுமே தவிர பாதுகாப்பின்மையை கற்றுக்கக்கூடாது. அதனால் ஏன் நடக்க தெரில, ஏன் நடக்க தெரில, உட்கார தெரில, அப்படி இந்த மூட்டு வலிக்கு என்ன காரணம், அவங்களுக்கு நடக்க தெரில, ஓட தெரில, உட்கார தெரில, எழுந்துக்கிறது தெரில, குதிக்க தெரில, தாவ தெரில, பாய தெரில, இந்த மாதிரியான அறியாமை தான், அந்த தெரியாமை தான் மூட்டு வலிக்கு காரணம். நீங்கள் வெறுமனே நீங்கள் நடக்கிறதே கிடையாது, ஓடுறதும் கிடையாது, உடல் எடையை குறைக்கிறதும் கிடையாது, எதுவுமே செய்கிறது கிடையாது, டான்ஸ் ஆடுறது கிடையாது, விளையாடுறது கிடையாது. ஆனால் மூட்டு வலி மட்டும் எனக்கு சரியாயிடணும், மருந்தை போட்டு தேய்ச்சிட்டு கிடக்குறீங்க. மருந்தை ஆயிரக்கணக்கில் வாங்கி சாப்பிட்டுட்ருப்பீங்க. கண்டிப்பாக அது சரியாகாது. ரொம்ப மருந்தே இல்லாமல் குணப்படுத்தலாம், எல்லா மூட்டு வலியும் மருந்தே இல்லாமல் குணப்படுத்தலாம். உடல் எடையை குறைங்க, மலிவான உணவுகளை சாப்பிட்ற நிறுத்துங்க. இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பழைய சாதம் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்றத நிறுத்திட்டு, மாமிச உணவுகள்லாம் சாப்பிட்றத நிறுத்திட்டு, காய்கறி பொரியல், காய்கறி கூட்டு, கீரை கூட்டு, கீரை பொரியல் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டு, பால், முட்டை, தயிர், மோர் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடுங்க. பயிர் வகைகள், பருப்பு வகைகள், கிழங்கு வகைகள் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடுங்க. இது மாதிரி உணவுகளை சாப்பிட்டா உடல் எடையும் குறைஞ்சிரும். இதில் உடல் எடை அதிகரிக்கணுன்னா கூட நீங்கள் நிறைய உணவு சாப்பிட்டு, இந்த கொண்டக்கடலை, பயிர் வகைகள் இதெல்லாம் நிறைய சாப்பிட்டா கூட இல்லை, அதிகரிக்க தேவையில்லை. உடல் எடை ஒல்லியாக இருக்கிறது தான் நல்லது. மெலிஞ்சும் போகக்கூடாது, எலும்பு தோலுமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பருமனாகவும் இருக்கக்கூடாது. எளிதாக நீங்கள் ஓடணும், குதிக்கணும், தவ்வணும், பாயணும், அந்த மாதிரி உடம்பு காற்றா பறக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கணும் உடம்பு. அப்போ தான் இந்த மூட்டு வலியெல்லாம் வராது. மூட்டு வலி நம்ம நடக்க கற்றுக்கணுன்னாலே நம்ம உடம்பு ஒல்லியாக இருக்கணும், அப்போ தான் நடக்கவே கற்றுக்கும். இல்லைன்னா ஒரு காலும் உலக்க தண்டி அந்த யானைக்கால் மாதிரி குண்டு குண்டாக இருக்கும், தூக்கி வைக்க முடியாது. நம்ம காலே நம்ம தூக்கி வைக்க முடியாது, மூச்சு வாங்கும் நமக்கு. அந்த மாதிரி நிலைமைக்கெல்லாம் நான் போயிட்டு திரும்பி வந்திருக்கேன். 82 கிலோவுக்கு மேலே போயிட்டு நான் திரும்பி இப்போ தான் 10 கிலோ குறைச்சிருக்கேன். பயங்கர மூச்சு வாங்குகிற எல்லா பிரச்சனையும், மூட்டு வலின்னா என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொண்டேன். அப்போ அதன் மூலம் இங்கே உள்ள மக்களுடைய பிரச்சனைகளை நான் புரிந்து கொண்டேன். மூட்டு வலின்னா எவ்வளோ கொடூரமானது, மூட்டு வலிங்கிறாங்களே அது என்ன அப்படிங்கிற எனக்கு ஒரு கேள்வி இருந்திருக்கும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அந்த இடத்துக்கு போயிருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். மூட்டு வலி எவ்வளோ கொடூரமானதுன்னு எனக்கு தெரியும், நடக்கவே முடியாது. ஆனால் அதுலேருந்து இப்போ நான் மீண்டு வந்திருக்கேன், நான் தப்பிச்சிட்டேன். அந்த நரகத்திலிருந்து நான் தப்பித்து வந்து விட்டேன். அதற்கான வழிமுறை தான் நான் சொல்கிறேன். அதனால் உடல் எடையை குறைங்க, ரொம்ப எளிது. உடல் எடையை குறைப்பதற்கு நீங்கள் உங்களை வருத்திக்கணுங்கிற அவசியம் இல்லை. இட்லி, பூரி, பொங்கல், மாமிசம் உணவு, பிரியாணி, சமோசா, பஜ்ஜி, பரோட்டா, பூரி இதெல்லாம் சாப்பிடாதீங்க. இந்த மாதிரி மலிவான உணவுகளை சாப்பிடாதீங்க. நான் சாப்பிட்ற சமைத்த உணவுகளில் உயர்தரமான எளிய உணவுகளை சாப்பிடுங்க. உங்கள் உணவுகளை நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க, மற்றவங்கள சமைக்க விடாதீங்க. அதனால் அப்போ தான் உங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியும், உங்களுக்கு தேவையான உணவை நீங்கள் சமைக்க முடியும். அப்போ தான் நிறைய பச்சை காய்கறிகள்லாம் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு வரும். மற்றவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க, மற்றவங்கள அடிமைப்படுத்தாதீங்க. அப்படிப்பட்ட உணவு அது நல்ல உணவே கிடையாது. அது நஞ்சு கலந்த உணவாகத்தான் இருக்கும். மற்றவங்கள அடிமைப்படுத்தி, மற்றவங்கள கஷ்டப்படுத்தி சமைச்சு சாப்பிட்ற உணவு கண்டிப்பாக உங்கள் உடம்புக்கு நல்லதே செய்யாது. அதனால தான் இந்த உலகத்தில் ஏன் இவ்வளோ நோய்கள்னால், மற்றவங்கள அடிமைப்படுத்தி, மற்றவங்கள கஷ்டப்படுத்தி சமைச்சு சாப்பிட்ட உணவுகளை சாப்பிட்டதுனால தான் இவ்வளோ நோய்கள். அதனால் அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை அவங்கவுங்களே சமைங்க. அப்போ தான் அது எளிய உணவாக இருக்கும். ஹோட்டலில் போய் சாப்பிட்றதையும் தவிர்த்து விடுங்கள். தவிர்த்து விட்டால் இதெல்லாம் மூட்டு வலி வராது, உடல் எடை குறையும்,
இடுப்பு வலி வராது. இது எல்லா நோய்களையும் குணப்படுத்தும். நான் சொல்கிறது வந்து எல்லா நோய்களையும் குணப்படுத்தும். குற்றங்களிலிருந்து நீங்கள் உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். பெண்களை அடிமைப்படுத்தி சமைச்சு சாப்பிட்றீங்கள, அது வந்து அவங்களும் அதை ஏற்றுக்கிட்டு செய்வாங்க. அதில் என்ன குற்றம் இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. அதை செய்யாதீங்க. அதை விட்டு வெளியில் வாங்க. அது மிகப்பெரிய பாவம். அந்த பாவத்திலேருந்து வெளியில் வாங்க. அந்த பாவத்துக்கு தான் தண்டனை நோய்கள். அதனால் வந்து உங்கள் உணவை நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க. உங்கள் உடம்புல எந்த நோயுமே இருக்காது. நோய்கள் குணமாகணும்னா வெறும் மருந்தோ அல்லது ஊட்டச்சத்தோ மட்டும் தேவையில்லை. குற்றங்களிலிருந்து விடுபட வேண்டும். அறியாமையின் காரணமாக நாம் செய்கிற குற்றங்களிலிருந்து, குற்ற உணர்வுகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும். இந்த பெண்களை அடிமைப்படுத்தி நீங்கள் சமைச்சு சாப்பிட்றீங்களா, உங்கள் உணவை பெண்களை அடிமைப்படுத்தி சமைச்சு சாப்பிட்றீங்களா, அதெல்லாம் குற்றம், பாவம். அந்த பாவத்தையும் குற்றமும் செஞ்சதுனால தான் தண்டனை. அதனால தான் அதிலேருந்து விடுபடுங்க. உங்கள் உணவை நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க. மற்றவங்களுடைய உணவுகளை பெண்களாகிய நீங்கள் சமைச்சு கொடுக்காதீங்க. அந்த பாவத்தை செய்யாதீங்க. மற்றவங்களையும் குற்றவாளியாக்கி நீங்களும் பாவிகளாகி ஏன் வந்து இந்த மாதிரி வேலை, மற்றவங்களையும் சோம்பேறியாக்கி மற்றவங்களுக்கு நல்ல பண்பு இல்லாமல் செய்து இந்த சமூகத்தை ஏன் சீரழிக்கிறீங்க, மக்களை ஏன் கெடுக்கிறீங்க, ஒரு மகிழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கையை ஏன் உருவாக்குறீங்க, மற்றவர்கள் உங்களை அடிமைப்படுத்துறதுக்கு ஏன் சம்மதிக்கிறீங்க, மற்றவர்களுக்கு ஏன் அடிமையாக இருக்கீங்க, அதில் என்ன பெருமை வேண்டி கிடக்கு. அதனால் ரொம்ப சிம்பிள். மூட்டு வலிக்கு என்ன காரணம்? நடக்க தெரில, ஓட தெரில, உட்கார தெரில, அந்த கால்களுக்கு எதுவுமே தெரில. அதுதான் மூட்டு வலி காரணம். அதனால் நீங்கள் நடக்க கற்றுக்கணுன்னா உடல் எடையை குறைக்கணும், தினமும் நடைபயிற்சி செய்யணும். மக்கள் வசிப்பிடங்களில் நடந்து போங்க, 4 பேர் பார்ப்பாங்க. அதை கடந்து நீங்கள் எப்படி இயல்பாக நடந்து போகிறீங்க அதெல்லாம் கற்றுக்கோங்க. பதட்டம் இல்லாமல் இயல்பாக நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதை நீங்கள் கற்றுக்கணும். அப்புறம் அப்படியே ஓட கற்றுக்கொள்ளுங்கள். மக்கள் வசிப்பிடங்களில் ஓடுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். 4 பேர் பார்க்கும்போது நீங்கள் எப்படி அமைதியாக ஓடுறீங்க, ஓட்டப்பயிற்சி எடுக்கிறீங்க, அதெல்லாம் கற்றுக்குங்க. இதை கற்றுக்கிட்டாலே இந்த கால்களில் அந்த மூட்டு வலியெல்லாம் சரியாயிடும். எதுவுமே செய்யாமல் மருந்து மாத்திரைகளால் மட்டுமே உங்கள் மூட்டு வலியை சரி பண்ணிடலாம். நான் நடக்க மாட்டேன், எனக்கு நடக்கிற கூச்சமாக இருக்குது, நான் ஓட மாட்டேன், எனக்கு ஓடுவதற்கு கூச்சமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டே மருந்து சாப்பிட்டு அந்த மூட்டு வலியை சரி பண்ணிடலான்னு மட்டும் கனவு காணாதீங்க. மருந்தே இல்லாமல் நம்ம எளிதாக செலவே இல்லாமல் நமது உடலில் உள்ள நோய்களை நம்மால் குணப்படுத்த முடியும். அதற்கான வழிமுறைகளை தான் நான் சொல்கிறேன். எல்லாராலையும் எளிதாக பின்பற்ற முடியும். ரொம்ப நுட்பம் அந்த இந்த இதுன்னு சொல்லிட்டு அறிவுபூர்வமாக ஏதாவது சொல்கிறதா நினச்சிட்டு நான் எதுவும் பிறரால் எளிதாக பின்பற்ற முடியாத விஷயங்களை நான் சொல்லவே மாட்டேன். என்னால் எளிதாக இருந்தால் தான் நானும் பின்பற்ற முடியும். நான் ரொம்ப ரொம்ப எளிமையான ஆள். அதனால் எனக்கு எளிதாக இருந்தால்தான் நான் பின்பற்றுவேன். அதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்.